ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ஜெம்மிஸ் லைஃப் ஸ்டைல். எல்லோரும் ஹாப்பியாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கீங்க அப்படின்னு நம்புகிறேன். இன்றைக்கி வந்து ரொம்ப நாளுக்கு முன்னாடி எடுத்த வீடியோ தான் இது, என்னோடய லிவிங் ரூம் மேக் ஓவர். ஸோ அதை தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறேங்க. ஃபஸ்ட்டு காலையில் எழுந்திரிச்சோன்னையே அன்றைக்கி வந்து ராகி மாவு வந்து ஆட்டி வச்சுருந்தேன். ஸோ அதான் தோசை பண்ணிவிட்டு, ஸோ அன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் வந்து ராகி தோசை தான். நல்லா கிறிஸ்பியாக வரும். நீங்கள் வந்து நான் வந்து என்ன காம்பினேஷனில் ராகி இழப்பேன் அப்படின்னா 3:1 ரேஷியோ, அதாவது 3 உலக்கு வந்து நம்ம ராகி எடுத்துக்கிட்டோன்னா 1 உலக்கு வந்து நம்ம உளுந்து சேர்த்துக்கலாம். ஸோ நல்லா கிறிஸ்பியாக வரும். அடுத்த தடவை நான் காம்பினேஷன் எப்படி ஆட் பண்ணுறேன்றதை உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ என்னோடய சோஃபா பார்த்தீங்கன்னா ரொம்ப இந்த மாதிரி இந்த குட்டீஸ் வந்து அதில் பிளேடை போட்டு இது பண்ணி ரொம்ப கிழிஞ்சிருச்சு. ஸோ இது இப்போ வந்து மாற்றுறது வந்து ரொம்ப முடியாத காரியன்றனால நான் வந்து இதுக்கு ஒரு கவர் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஸோ ஃபஸ்ட்டு இந்த இடத்த ஃபுல்லாக நல்லா க்ளீன் பண்ணிக்கலாம். எவ்வளோ குப்பை இருக்குது பாருங்கள். ஒவ்வொரு பொருளையும் நம்ம நகர்த்தினா தான் தெரியும் அதுக்குள்ளே எவ்வளோ குப்பை இருக்குன்னு. அது குட்டீஸ் இருந்துச்சுன்னா வீடு இப்படி தான் இருக்கும். ஸோ இந்த ஷெல்ஃபில் இருக்க ஷோகேஸ் ஐட்டம்ஸ் எல்லாமே நான் ரிமூவ் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் வைப் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ ஆல்மோஸ்ட் ஃபுல்லாக வைப் பண்ணி முடிச்சிட்டேன். ஸோ அது எல்லாத்தையும் திரும்பி எடுத்து ஆர்கனைஸ் பண்ணோம். இந்த மாதிரி யார் இன்னும் அந்த கலெக்ஷன்ஸ் வச்சுருக்கீங்கன்றதை எனக்கு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இதெல்லாம் நம்ம அந்த காலத்தில் இந்த ரோட்டில் வந்து விற்றுட்டு வருவாங்க. இந்த மாதிரி செரமிக்கில் இருக்க அந்த மாதிரி ஸ்பேரோ இதெல்லாம் அப்படி ஒரு தடவை விற்றுட்டு வரும்போது வாங்கினது தான் அந்த ஸ்பேரோ. எனக்கு ரொம்ப பிடிச்சி வாங்கினேன். ஸோ இந்த டோனட் ஷேப் ஃப்ளவர் வாஷ் வந்து நான் மீஷோவில் தான் வாங்கினேன். நான் உங்களுக்கு லிங்க் இருந்தால் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் டிஸ்கிரிப்ஷனில். இது பார்த்திங்கன்னா ஒரு ஜக் செட்டு 80 ருபீஸ்ன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு பழைய வீடியோலேயே காமிப்பேன். இதில் 3 செட் வச்சுருக்கேன் நான். எனக்கு இந்த குட்டி குட்டி ஐட்டம்ஸ் இந்த செரமிக்கில் பார்த்தா ரொம்ப பிடிக்கும். எத்தனை பேர்த்துக்கு இன்னும் இந்த மாதிரி சொப்பு ஜாமான்லாம் பிடிக்குன்றதை எனக்கு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். என் பொண்ணுக்காக தான் வாங்கினேன், பார்த்தா அதை நான் டிஸ்பிளேயில் வச்சுட்டேன். ஏன்னா அவங்க உடச்சிருவாங்களோ அப்படின்ற ஒரு பயத்துலையே நான் வந்து இது கொடுக்கல, கையில் குத்திரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதை ஃபுல்லாக வந்து ஆர்கனைஸ் பண்ணி முடிச்சாச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா கீழே இருக்க ஷெல்ஃபை ஃபுல்லாக ஆர்கனைஸ் பண்ணிடலாம். ஸோ ஃபுல்லாக ஆர்கனைஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இப்படி தான் இருக்குது.
ஸோ அடுத்து இந்த சைடு இருக்கிறது. ஸோ இந்த சைடு இருக்க ஷெல்ஃப்ஸை ஃபுல்லாக நம்ம வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக வீட்டில் வேலை செய்கிறதுன்றது அதுக்குன்னு ஒரு ஸ்பெஷல் டைம் நம்மளுக்கு கிடைக்கணும். அதுவும் கிட்ஸ் இருக்க வீட்டில். ஸோ நான் கடகடன்னு எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணிவிட்டு ஸோ அதை ஆர்கனைஸ் பண்ணிடுறேன். இந்த டீர் கூட நான் ரொம்ப ஆசைப்பட்டு வாங்கினது தான். மீஷோவில் தான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். இதோட லிங்க் இருந்தாலும் நான் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஷேர் பண்ணுறேன். எத்தனை பேர் சொல்லுங்கள் இந்த ஷோகேஸில் வந்து கீஸ் எல்லாருமே எல்லாத்தையுமே வைப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக நம்ம லேடிஸ் வைக்க மாட்டோம். ஆனால் என் ஹஸ்பண்ட் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே இங்கே தான் வைப்பார். அது ஷோகேஸ்னே நினைக்கிறது இல்லை, அது ஒரு ஷெல்ஃபாக நினச்சி எல்லாத்தையுமே அதில் தான் வைப்பாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து ஒரு டேபிள் கிளாத். இது வந்து 100 rupees எவ்வளவோன்னு தான் நான் வாங்கினேன். 200 தான் வந்துச்சு. இது வந்து நம்ம மீஷோவில் தான் வாங்கியிருந்தேன். எல்லாத்தோட லிங்கையுமே இந்த ரக்கும் அதே மாதிரி தான். இது நல்லா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். யூஸ் பண்ணி நல்லா துவைச்சும் பார்த்துட்டேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த பில்லோ கவர்ஸ், இதுவும் நான் மீஷோவில் தான் வாங்கியிருந்தேன். இது எல்லாத்தோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நெக்ஸ்ட் இந்த சோஃபா கவர் பார்த்தீங்கன்னா நான் ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கியிருந்தேன். ஸோ இந்த மாதிரி அது வெளியே வராமல் இருக்கிறதுக்கு இந்த தெர்மோகாலில் இந்த மாதிரி கொடுக்குறாங்க. ஆனால் அது வந்து ஆக்சுவலாக உட்காந்தா வெளியே வந்துடுறது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல் நம்ம சொல்ல முடியாது. ஸோ நம்ம ஏர் கூலர் மேலே வந்து நான் இதெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணிட்டேன். ஸோ இந்த ஒயர் பார்த்தீங்கன்னா அதில் ரொம்ப ஒரு மாதிரி ஆடாக தெரிஞ்சிச்சுன்னு சொல்லிட்டு அதில் இந்த மாதிரி லீவ்ஸை வந்து நான் வந்து வச்சு கவர் பண்ணிட்டேன். ஸோ என்டையர் லுக் வந்து சோஃபா கவர் போட்டதுக்கப்புறம் இப்படி தான் இருக்குது. ஸோ அடியிலே பார்த்தீங்கன்னா இந்த கவரில் டை பண்ணுறதுக்கான ப்ரொவிஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவரால் லுக் வந்து இப்படி தான் இருக்குது. ஸோ நம்ம ரக்கையும் வரிச்சாச்சு. அடுத்து நம்ம பில்லோ கவர்ஸ் வந்து இதுக்கு மேட்சாக நம்ம மாற்றிடலாம். நம்மளே வீடு வந்து எப்பயுமே ஒரு அலங்கோலமாக இருந்துட்டு அதுக்கு ஒரு மேக் ஓவர் கொடுக்கும்போது நம்மளுக்கு மைண்டுக்கு ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருக்கும். எப்பயுமே ஒரே மாதிரி பொசிஷனில் பார்த்துட்டு திடீர்னு ஒரு குட்டி மேக் ஓவர் கொடுத்து பாருங்களேன், உங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும். நம்மளுக்கே பார்க்க நம்ம வீடு வந்து ஒரு நியூ லுக்கு கிடைச்ச மாதிரி இருக்கும். ஸோ எத்தனை பேர் இந்த மாதிரி ஃபீல் பண்ணுறீங்கன்றதையும் எனக்கு சொல்லுங்கள். ஸோ கடகடன் பில்லோ கவர்ஸை வந்து மாற்றிடலாம். இது ஆக்சுவலாக வீடியோவில் பிக்சரில் நான் வந்து மீஷோவில் பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ இது நல்லா இருக்குமோ அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். பார்த்தா நேரில் பார்க்கும்போது சிலது வந்து பிக்சரில் வந்து ரொம்ப அழகாக இருக்கும், நேரில் பார்த்தா நல்லாவே இருக்காது. ஆனால் இது பார்த்திங்கன்னா பிக்சரோட நேரில் வந்து ரொம்ப அழகாக இருந்தது. அந்த கோல்டன் லீஃப் வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு. நெக்ஸ்ட் இந்த பிளெயின் கவரோட இது வந்து ரொம்ப நல்லா மேட்ச் ஆச்சு. ஸோ அடுத்து நம்மளோட டேபிள் கிளாத்தை வந்து நம்ம வந்து விரிச்சிடலாம். ஸோ இது என்னோடய கிறிஸ்மஸ் வீடியோலேயே நீங்கள் பார்த்துருப்பீங்க. நெக்ஸ்ட் இந்த ஸ்க்ரீனும் கூட நான் வந்து மீஷோவில் தான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். உட்டன் ட்ரே நான் ஏற்கனவே இது காமிச்சிருப்பேன் உங்களுக்கு பழைய வீடியோலேயே. இதோட லிங்க் என்கிட்ட இருக்கோ அது எல்லாமே நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துட்றேன். அடுத்து பார்த்திங்கன்னா இது வந்து ரொம்ப நாள் என்னோடய பக்கெட் லிஸ்ட்டில் இருந்தது. ஸோ இந்த பம்கின்
ஒரு செரமிக் பம்கின், ரொம்ப க்யூட்டாக இருந்தது. ஸோ இதான் ஓவரால் லுக். ஸோ எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். சீக்கிரமாக இன்னொரு வீடியோவில் இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கோடு உங்களை பார்க்குறேன். Until then, it's bye from Jamie. Thank you, friends.